நெத்திலி கருவாடு பாருங்கள், பொடி கருவாடுல நெத்திலி கருவாடை அதை வந்து கூட்டு வைக்க போகிறோம். எப்படி வைக்கணும்னு சொல்ல போகிறோம். நெத்திலி கருவாடை ஒரு பாக்கெட் எடுத்து இதை கொஞ்சம் நேரம் தண்ணிகளை போட்டு, ஏன்னா அந்த கல் அந்த மண்ணுலாம் போகிறதுக்கு இது பண்ணிட்டோம். ஓகே, நெத்திலி கருவாடை நம்ம கழுவி எடுத்துக்கிட்டோம். அதில் சுரைக்காவை வந்து நம்ம வெட்டி எடுத்தோம். பொருசாக சுரைக்காய் சீவி சுரைக்காய் வெட்டி வச்சுக்கிட்டோம். நெத்திலி கருவாடு போட்டு சுரைக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், ஓகே, தேங்காய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, சின்ன சீரகம், பெரிய சீரகம், வெள்ளைப்பூடு. பாருங்க, ஒரு கடாயை சூடு பண்ணி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடுவோம். நாங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிவிட்டோம். நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கோ எண்ணெய் ஊற்றிடுங்க. ஓகே, கடுகு போட்டிருக்கோம், எண்ணெய் ஊற்றிருக்கோம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிடுவோம். வெந்தயம் போட்டிருக்கோம். அடுத்தது வெங்காயம், அடுத்தது கருவேப்பிலை, இது கடுகு தால்சம் ஆகிட்டு இருக்கு, வெங்காயம் வசங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம அரைக்கைக்கு என்னென்னாலும் பார்க்க போகிறோம். ஓகேவா, வத்தல் ஒரு 5-6 வத்தல் எடுத்துருங்க. உங்களுக்கு தேவையான உரப்பு எவ்வளோ தேவை அதை எடுத்துருங்க. சின்ன சீரகம், பெரிய சீரகம், தேங்காய் வெட்டி இருக்கு, தேங்காய், வெங்காயம். ஓகே, எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, என்ன அடுத்தது தால்சம் ஆகிட்டு நம்ம அதில் தக்காளி போட்டு அதை தால்சம் பண்ணிக்கிடுவோம். ஓகே, தக்காளியுமே அதே அந்த தால்சத்துலேயே போட்டு வசக்கிடுவோம். ஓகே, வெள்ளைப்பூடு, கத்திரிக்காய் அதையும் போட்டு அதில் வெள்ளைப்பூடு போட்டிருக்கோம், கத்திரிக்காய் அதையும் போட்டு அதில் தால்சம். சிக்கன் மசாலா அதையும் அந்த அதோடு போட்டு நல்லா தால்சம் பண்ணிடுவோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம். ஓகே, கொஞ்சம் மஞ்சள் தூள், எல்லாருக்கும் மிக்ஸாக இருக்கும்போது அந்த மிக்ஸ் மசாலா கொஞ்சம் போட்டுவிடுவோம். ஓகே, பொடி நம்ம வத்தல் போட்டு அரைச்சிருக்கோம், அதில் கொஞ்சம் வத்தல் பொடியும் சேர்த்து விடுவோம். ஓகே, அதை நல்லா கிண்டி போட்டுவிடுவோம். ஓகே, கொஞ்சம் காயப்பொடி போட்டு விடுவோம். ஓகே, காயப்பொடி குறையா சுரைக்காய் வெட்டிச்சுக்கோ, சுரைக்காவை அதில் போட்டு வேக வச்சுருவோம். சுரைக்காவை ஓகே, தேவையான அளவு போட்டுருங்க. ஓகே, நம்ம இந்த கழுவி வச்சுக்க நெத்திலி கருவாடை அதையும் அதில் போட்டு விடுவோம். ஓகே, போட்டு கிண்டி விட்டு வேக வச்சு மூடி வச்சிடும். ஓகேவா, இதே நல்லா கிண்டி விட்டு அப்படியே மூடி வச்சிடும். தன்னால் வெந்துடும். கிண்டு திறந்து பார்த்துருக்கோம். குழம்பு நல்லா வேகட்டு. ஓகேவா, இன்னும் அடுத்த வைப்போம். அடுப்பு மீடியமாக வைக்கணும். குழம்பு கருவாடு சுரைக்காய் நெத்திலி குழம்பு ரெடி. கருவாடு சுரைக்காய் நெத்திலி கருவாடு குழம்பு ரெடி. பார்த்துடுங்க இது எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இது பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சுரைக்காய் போட்டு நல்லா இருக்குன்ட்டு போட்டு பாருங்கள், அது அருமையாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஓகே, இந்த சேனலை பார்க்குறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விசேஷமாக நீங்கள் ரொம்ப பேர் பார்க்கிங்க, எவ்வளோ பேர் பார்க்கிங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் பண்ணுங்கள், நாங்களும் ரொம்ப வீடியோ போட்டுட்ருக்கோம். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக வருது. ப்ளீஸ் தயவு செய்து அந்த பெல் பட்டனை அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுக்குங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.